சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு கடிதத்தை எடுத்து வந்துள்ளேன். உயிர் போகும் நிலையில் கூட மனதில் இருப்பதை உன்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைத்த ஒரு உயிருடைய வார்த்தையை கேட்க வந்தேன். அதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதை கேட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் கோபத்தை விட்டுவிட்டு அவர்களை பார்க்க ஓடோடி செல். அங்கே உன் மனம் இப்படி கல்லாக இருக்காது, கரைந்து போன உள்ளமாகத்தானே இருப்பாய். எப்படி நீ இப்படி மாறினாய் என்று எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. உன் துணையின் இல்லத்தில் இருக்கும் ஒரு பெரியவரின் உயிர்தான் இன்று பிரியும் நிலையில் இருக்கிறது. அவர் மனதில் இருக்கும் வார்த்தைகளை தான் அவர் சொல்ல துடித்துக் கொண்டிருந்தார். அதனால்தான் அதை எடுத்துக்கொண்டு நான் உன்னை வந்து சந்திக்கிறேன். அவர் சொல்லும் வார்த்தையை சொல்கிறேன், பொறுமையாக கேள். உன்னிடத்தில் சொல்லாமல் போய்விடுவேனோ என்ற பயத்தில்தான் நான் இப்பொழுது வணங்கும் தெய்வத்திடம் சொன்னேன். நான் உனக்கு செய்த கொடுமைகளும் உனக்கு கொடுத்த வருத்தங்களும் நினைத்து நினைத்து நான் இப்பொழுது சாகும் நிலைக்கு வந்துவிட்டேன். உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை நேரில் சந்திக்க முடியுமா முடியாதா என்று எனக்கு தெரியாது. ஒரு முறையாவது உன் கைகளை கால்களாக நினைத்து உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். உன் கையை பிடித்து நான் ஒருமுறை அழுது விட்டாலே என் பாவங்கள் அத்தனையும் கரைந்துவிடும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு இறுதியாக இந்த நிம்மதியை மட்டும் நீ கொடுப்பாயா? நான் உனக்கு செய்த துரோகத்தை மனதில் வைத்துக்கொண்டு என்னை மன்னிக்காமல் இருந்து விடாதே. இந்த நிலையில் என்னை மன்னித்தால் நான் நிம்மதியாக என் வாழ்வை முடிப்பேன். உனக்கும் உன் துணைக்கும் செய்த துரோகத்தை செத்தாலும் தீர்க்க முடியாது என்பது எனக்கு தெரியும். நான் இறக்கும் தருவாயிலாவது உன்னையும் உன் துணையையும் சேர்த்து வைத்துவிட்டு இந்த பூலோகத்தை விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். என்னை பார்க்க வருவாயா? என் ஆசையை தீர்த்து வைப்பாயா என்று அந்த உயிர் துடித்து கொண்டிருக்கிறது. குழந்தையை தவறை தவறா என்று ஒத்துக்கொள்ளாமல் எத்தனை உயிர் பிரிந்து இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் இந்த உறவை நீ சென்று பார்க்கத்தான் வேண்டும். இது உன் சாயப்பாவின் கட்டளையாக எடுத்துக்கொள். நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.